அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வுக்கு அடுத்தடுத்து செய்முறை தேர்வு இன்டர்வியூக்கு தயாராகணுங்கிறதுக்காக நாம் இங்கே வரவங்களுக்கு செய்முறை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடத்தி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நாம் ஒரு 8 பேர் வரைக்கும் நம்ம இன்டர்வியூ பண்ணிவிட்டு அவங்களுக்கான செய்முறை தேர்வில் இங்கே சில செய்முறை தேர்வு வச்சுருக்கோம். அவங்க எப்படி அந்த செய்முறை தேர்வு பண்ண போகிறாங்க, இன்டர்வியூவில் எப்படி பதில் சொல்ல போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் காண்டாக்ட் நம்பர் வரும், அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ இந்த செய்முறை தேர்வு முடியும் பொழுது அவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்ல போகிறோங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான இன்டர்வியூவில் வந்து உட்கார போகிறாங்க, பதில் சொல்ல போகிறாங்க. செய்முறை தேர்வுக்கு அவங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு செய்முறை தேர்வு செய்ய போகிறாங்க. ஸோ இந்த வீடியோக்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ வாங்க நம்ம வந்து ஒவ்வொருத்தராக இன்டர்வியூ பண்ணிவிட்டு அவங்களுக்கான செய்முறை தேர்வை பார்ப்போம். கார்த்திகான்னு ஒரு மேடம் நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். முதல்ல அவங்களை வெல்கம் பண்ணி இன்டர்வியூ பண்ணுவோம். வாங்க கார்த்திகா மேடம். மார்னிங். உட்காருங்க. தேங்க்யூ சார். கார்த்திகா மேடம், உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் சொல்லுங்க. 24 97 89 68 03 82. ஓகே மேடம். உங்களை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறீங்களா? கே கார்த்திகா. நான் பெரம்பலூர்லேருந்து வரேங்க சார். ஓஏக்கும் மசாஜுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேங்க சார். ஓகே மேடம். சரி, இப்போ சில ப்ராக்டிக்கல் இருக்கு, அது அப்புறம் பார்ப்போம். முதல்ல ஒரு இன்டர்வியூ பண்ணிடுவோமா? ஓகே சரி. இப்போ தமிழ்நாட்டில் நிறைய மினிஸ்ட்ரி இருக்கு. அதில் தமிழகத்தில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் என்ன மேடம்? மாண்புமிகு அமைச்சர் ஆர் காந்திங்க சார். கார்த்திகா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிளியூர் ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் சரணாலயம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வந்தது. அது எந்த டிஸ்ட்ரிக்ட் தெரியுங்களா? திருச்சிங்க சார். திருச்சி. ஓகேங்களா. அது திருச்சியில் எந்த ஏரியாவில் இருக்குன்னு தெரியுங்களா? திருவெரும்பூர். ஓகே. எவ்வளோ பரப்பளவில் இருக்குங்க? 380 ஏக்கருங்க சார். ஓகே ஓகே மேடம். இப்போ ப்ராக்டிக்கலுக்கு கோலமாவும் அதோட கலர்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதிலிருந்து 2 கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒரு டைமிங் சொல்லுவோம், அந்த டைமில் நீங்கள் கோலம் போட்டு காட்டுற மாதிரி இருக்கும். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்தது பூஜான்னு ஒரு மேடம், ஆல்ரெடி அவங்க செகண்ட் பேஸ் இன்டர்வியூ வந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்கள இப்போ இன்டர்வியூ பண்ணுவோம். வாங்க மேடம். மார்னிங். உட்காருங்க. இப்போ சமீபத்தில் பெஞ்சால் புயல் வந்து தெரியுங்களா? அதுக்கு நேம் வச்ச நாடு எதுன்னு தெரியுங்களா? சவுதி அரேபியா சார். சவுதி அரேபியாங்களா? ஓகே. நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல பாதிப்பு இருக்கதான் செய்யுது. அதில் அதிக பாதிப்புக்குள்ளான டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு தெரியுங்களா? விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் சார். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ங்களா? எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாச்சுன்னு தெரியுங்களா? 500 மில்லிமீட்டர். 500 மில்லிமீட்டருங்களா? ஓகே மேடம். சரி, இப்போ நீங்கள் என்ன மேஜர் படித்ததா சொல்லியிருந்தீங்க? மேத்தமெட்டிக்ஸ் சார். மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் ராமானுஜம் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கார். அவரோட நம்பர்னு ஒன்று இருக்குது. அது என்ன நம்பர் மேடம்? 1729 சார். சரி மேடம். இந்தியாவில் இருக்கிற ஒரு 3 மாநிலத்தோட கேபிட்டல் சொல்லுங்கள். தமிழ்நாட்டோட கேபிட்டல் வந்து சென்னை சார். உத்தரப்பிரதேசோட கேபிட்டல் வந்து லக்னோ சார். மத்திய பிரதேசோட கேபிட்டல் வந்து போபால் சார். சூப்பர். ஓகே மேடம். இப்போ ப்ராக்டிக்கலுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஒரு கோலமாவு டப்பா அப்புறம் கலர்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது 2 கலர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அங்கே போயிட்டு கோலமாவை எடுத்துகிட்டு போயிட்டு வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து டைமிங் சொல்கிறோம், அந்த டைமில் நீங்கள் கோலம் போட்டால் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போ அடுத்தது ஜெயந்தின்னு ஒரு மேடம் இன்டர்வியூ பண்ண போகிறோம். வாங்க ஜெயந்தி மேடம். மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க்யூ சார். ஜெயந்தி, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என் பேர் ஜெயந்திங் சார். நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து வரேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து முடிச்சிருக்கேன். இப்போ கோர்ட் எக்ஸாம் வந்து ஓஏவும் மசாஜும் எழுதியிருக்கேங்க சார். சரி ஓகே. சரி, இப்போ தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் பேர் என்னங்க? மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள். இப்போ புது பார்லிமெண்ட் பழைய பார்லிமெண்ட் இருக்கு. பழைய பார்லிமெண்ட்டுக்கு ஒரு பேர் இருக்கு, புது பார்லிமெண்ட்டுக்கு ஒரு பேர் இருக்கு. அதோட பேர் தெரியுங்களா? பழசு தெரியுங்க சார்.
புதுசு புதுசு சொல்லுங்கள். சென்ட்ரல் விஸ்டான் சார். பழைய பேர் வந்து பழைய பார்லிமெண்ட் பேர் சம்விதான் சதன். ஓகேவா? சரி. ஓகே ஜெயந்தி, கோலம் போட தெரியுங்களா உங்களுக்கு? ஓரளவுக்கு போடுவீங்க. ஓரளவுக்கு போடுவீங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு தேவையான திங்ஸ் இருக்குது, எடுத்துகிட்டு போங்க. அங்கே உங்கள் நிறைய கேண்டிடேட் அங்கே வெயிட் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து பார்க்குறோம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது ஆட்சின்னு ஒரு மேடம் வந்திருக்காங்க. ஏற்கனவே இன்டர்வியூ பண்ணவங்க தான். இப்போ செகண்ட் பேஸ் இன்டர்வியூ, செகண்ட் பேஸ்க்கான ப்ராக்டிகல் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். வாங்க மேடம். குட் மார்னிங் சார். மார்னிங். மார்னிங் மேம். உட்காருங்க. ஆச்சு மேம், இப்போ ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரில் எலெக்ஷன் வந்துச்சு தெரியுங்களா? அதில் இப்போ ஜார்க்கண்டில் புதிய சிஎம் நேம் தெரியுங்களா? தெரியும் சார். சொல்லுங்க. ஹேமந்த் சோரன் சார். அப்படிங்களா? ஜார்க்கண்ட் ஸ்டேட்டில் ஒரு எத்தனாவது சிஎம்? 14வது சிஎம் சார். சரி சரி. ஓகே மேடம். பேப்பரில் படிப்பீங்களா? இப்போ படிப்பேன். ரீசெண்டாக சென்னை சைடில் பார்த்தீங்கன்னா டைடல் பார்க்னு ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அது எங்கே ஓப்பன் பண்ணாங்க? திருவள்ளூரில் பட்டாக்னி ராம் இடத்துல ஓப்பன் பண்ணாங்க சார். ஓகே மேடம். இப்போ அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டைடல் பார்க்கில் ஒன்று. இதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது. எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது சார். சென்னையில் தரமணியில் இருக்கா? ஓகே மேடம். சரி, உங்களுக்கான ப்ராக்டிக்கலுக்கு அந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் 2 கலர் எடுத்துக்கோங்க. அங்கே போயிட்டு வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் டைம் கொடுக்கும்போது நீங்கள் கோலத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே சார். இப்போ அடுத்து அனிதா மேடமையும் நம்ம செகண்ட் பேஸ் இன்டர்வியூ தான் பண்ண போகிறோம். வாங்க மேடம். வணக்கம் மேடம். உட்காருங்க. மேடம், இப்போ என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க? காப்பிஸ்ட் அட்டெண்டர் சார். காப்பிஸ்ட் அட்டெண்டர். ஓகே மேடம். இப்போ வாட்ஸ்அப்போட சிஓ அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு தெரியுமா? யார்? ஜான் கோலம் சார். அனிதா, நீங்கள் என்ன படிச்சதுன்னு சொன்னீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார். ஆமாம் சார். லேண்ட் வேன் அப்படி அதை பற்றி அதோட அப்ளிகேஷன் எனக்கு தெரியுங்களா? வேன் வந்து வைட் ஏரியா நெட்வொர்க் சார். ஓகே. எல்ஏஎன் லேண்ட் வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க் சார். மேன் அதோட அப்ளிகேஷன் தெரியுங்களா? தெரியலையா? மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க, மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இன்டர்நெட்டுக்கும் 2க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னங்க? இன்டர்நெட் வந்து நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுறது சார். இன்டர்நெட் நம்ம ஃபோனில் நார்மலாக நெட்டு யூஸ் பண்ணுறது சார். இன்ட்ராநெட்டுங்கிறது ஒரு கேம்பஸே சேர்ந்து யூஸ் பண்ணுறது சார். ஓகே, கரெக்டுங்களா அது? சரி, ஓகே. ஓகே மேம். உங்களுக்கான ப்ராக்டிக்கல் என்னென்னா, நீங்கள் காப்பிஸ்ட் அட்டெண்டன்றதுனால கம்ப்யூட்டரில் டைப்பிங் ஒர்க் இருக்கும். ஸோ அவங்க வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் சொல்கிற டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே சார். தேங்க்யூ சார். ஸோ அடுத்து ராஜேஷ்னு ஒரு சார் வந்திருக்காரு. அவரை என்ட்ரி பண்ணுவோம். வாங்க சார். மார்னிங். உட்காருங்க. ராஜேஷ் சார், இப்போ தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் என்ன? நான் வந்து திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் சார். சுப்பிரமணியம். கிரிக்கெட் பிடிக்குங்களா உங்களுக்கு? அப்படிங்க சார். ஓகே. ஐபிஎல் இப்போ சமீபத்தில் நடந்துச்சு தெரியுங்களா? ஏலம். அதில் எந்த பிளேயர் வந்து அதிக அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க தெரியுங்களா? தெரியும். சொல்லுங்கள். ரிஷப் பண்ட். ஓகே ஓகே. எந்த டீம் வச்சுருக்காங்க? லக்னோ சார். ஓகே. உங்களுக்கு ஃபேவரட்டான டீம் எதுங்க? சிஎஸ்கே. ஓகே ஓகே ஓகே. சரிங்க சார். இங்கே கீத்தூர் இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ப்ராக்டிக்கல் ஒன்று பண்ணணும். சரிங்க. ஓகேவா? அதை வந்து இப்படி இந்த தோரணம் மாதிரி கட்டுவோம், அந்த மாதிரி நீங்கள் செய்யணும். சரி. ஆனால் இப்போ செய்ய வேண்டாம், எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் வந்து டைமிங் சொல்கிறோம், அந்த டைமிங்கில் அதை முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராக்டிக்கல் இருக்குது, அதையும் நீங்கள் பண்ணுறோம். ஓகேவா? 2 கீட் இருக்குது. தேங்க்ஸ். ஸோ அடுத்ததான் சரவணன் ஒருத்தர் வந்திருக்காரு. நம்ம அவரை இன்டர்வியூ பண்ணுவோம். வாங்க சரவணன் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். மார்னிங் சரவணன். உட்காருங்க. சரவணன், அரசியலமைப்பு சட்ட தினம் என்னைக்குன்னு தெரியுங்களா? நவம்பர் 26. நவம்பர் 26. ஓகே ஓகே ஓகே. இப்போ அந்த நவம்பர் 26 செலிப்ரேட் பண்ணது வந்து எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட தினம்? 75 சார். 75. அரசியலமைப்பு சட்ட தினம்ன்றதை என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க? 2015 சார். ஓகே, சூப்பர். சரி, உங்களுக்கு ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டும் ப்ளஸ் ஒரு கொஷினும் சேர்ந்து இருக்கும். இது என்னன்னு தெரியுங்களா? பேன் கார்டு சார். இதில் இப்போ புதுசாக ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. என்ன சேஞ்ச் வந்திருக்குன்னு சொல்லுங்கள்.
QR code join. QR கோடு Add பண்ணிருக்கோம். ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த திட்டத்துக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க? PAN card 2.4 sir. சூப்பர் சார், கொடுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான ப்ராக்டிக்கல் என்னன்னா, இந்த தென்னங்கீத்தில் 2 எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான திங்ஸ் எடுத்துட்டு இதை பின்ன வேண்டியதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கும். அந்த டைமிங்கில் நீங்கள் பின்னி முடிக்கணும். அங்கே எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து டைம் சொல்லும்போது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Thanks. தேங்க்யூ. ஸோ அடுத்து இப்போ நம்ம அசோக்னு ஒருத்தர் இன்டர்வியூ பண்ண போகிறோம். வாங்க அசோக். குட் மார்னிங். உட்காருங்க. ஸோ மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னு தெரியுங்களா? மாண்புமிகு ராகுல் காந்தி. ஓகே. ஓகே, இப்போ இந்திய அகச்சுரப்பியல் அறுவை சிகிச்சையின் தந்தைன்னு ஒருத்தரை சொல்லுவாங்க. ஒரு சமீபத்தில் செய்திகளில் வந்தார், இறந்து போயிட்டார். அவர் பேர் என்னங்க? சிவபாதம் விட்டல். ஓகே, சூப்பர். ஓகே அசோக், இப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கல் என்னன்னா, இந்த தென்னங்கீத்து இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2 கீத்து எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான திங்ஸ் எடுத்துக்கோங்க. அங்கே ஒரு டீம் வெயிட் பண்ணுவாங்க, அவங்க கூட வெயிட் பண்ணுங்க. நாங்கள் வந்து டைமிங் சொல்லுவோம். அந்த டைமிங்குள்ளே அதை நீங்கள் வந்து அந்த தோரணம் மாதிரி பண்ணி காட்டணும். ஓகே, எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம லக்ஷ்மணன் சார் அப்படின்னு ஒருத்தர் இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஸோ லக்ஷ்மணன் சார் வாங்க. குட் மார்னிங் சார். மார்னிங். மார்னிங். உட்காருங்க. உட்காருங்க. எக்ஸலன்ட். இப்போ சமீபத்தில் விவேகானந்தரோட பர்த்டே வரப்போகுது. அது என்னைக்குன்னு தெரியுங்களா? ஜனவரி 12 சார். ஜனவரி 12. சரி, ஓகே. சரி லக்ஷ்மணன், நீங்களும் நியூஸ் பேப்பர் பார்க்குற பழக்கம்லாம் இருக்கா? அதில் இப்போ மணிப்பூர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு 3 முக்கியமான இனங்கள் காரணமாக இருக்குது. அந்த 3 முக்கியமான இனம் எதுன்னு சொல்ல முடியுங்களா? குகி, நாகா, மைதேரி சார். சூப்பர். ஓகே லக்ஷ்மணன், இப்போது ப்ராக்டிக்கலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 தென்னங்கீத்தில் 2 எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான திங்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை முடிச்சுட்டு இன்னொரு ப்ராக்டிக்கலும் இருக்குது, அதையும் பண்ணிட்டு தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து டைமிங் சொல்லுவோம், அந்த டைமிங்குள்ளே நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எல்லாரையும் இன்டர்வியூ முடிச்சாச்சுங்க. இப்போ வாங்க ப்ராக்டிக்கல் போகலாம். ஓகே, இப்போ உங்களுக்கான ப்ராக்டிக்கல் என்னென்னா, இங்கே இருக்கிற வாட்டர் கேனை மேலே கொண்டு வரணும். ஒரு ஆளுக்கு 2 மினிட்ஸ் டைம். 2 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ஆள் எத்தனை கேன் கொண்டு வரீங்கிறது தான் கால்குலேஷன். ஓகேவா? 2 மினிட்ஸ்க்குள்ளே எத்தனை கேன் வருது. ஓகேவா? ஓகே. ஓகேவா? உங்களுக்கான ப்ராக்டிக்கல் என்னென்னா, இந்த கோலத்தில் கலரும் யூஸ் பண்ணி ரங்கோலியோ இல்லைன்னா புளி வச்ச கோலமோ போடணும். ஒவ்வொருத்தருக்கும் 15 நிமிஷம் டைம். யாருடைய கோலம் நல்லா இருக்குங்கிறத இங்கே காம்படிஷன் மாதிரி. ஓகேவா? சரி, ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு கட்டம். ஓகேவா? உங்களுக்கான ப்ராக்டிக்கல் என்னென்னா, நீங்கள் காப்பீஸ் அட்டெண்டர் சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதனால் வந்து இதில் ஒரு 30 வேர்ட்ஸ் இருக்குது. இதை வந்து 2 மினிட்ஸ்க்குள்ளே டைப் பண்ணணும். அதுதான் உங்களோட டார்கெட். உங்களுக்கான ப்ராக்டிக்கல் என்னென்னா, இந்த இதை வந்து தோரணம் மாதிரி பின்னணும், இந்த தென்னை ஓலையை. ஓகேவா? பின்னிடுறீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் 5 மினிட்ஸ் டைம். ஸ்டார்ட் பண்ணுங்க.
முடிச்சிட்டிங்களா? ஓகே ஃபைன். அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு சேரில் வச்சுட்டு கிளம்புங்க. ஓகே. ஓகே, இப்போ ஒவ்வொருத்தருடைய மார்க்கை பற்றி நம்ம பார்ப்போம். அவங்க பண்ணியிருக்கிற சின்ன சின்ன தப்பை அவங்கள்ட்ட ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதனால தான் அந்த மார்க் குறைஞ்சதுன்னு சொல்ல போகிறோம். இப்போ ஒவ்வொருத்தராக கூப்பிடலாம். முதல்ல கார்த்தி மேடம் வாங்க. தேங்க்யூ சார். கார்த்திகா, இன்டர்வியூவில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ப்ராக்டிக்கலில் உங்கள் மார்க்கை சார் சொல்லுவார். கார்த்திகா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராக்டிக்கல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 30. அதில் சில கார்னரில் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்கம்ப்ளீட்டாக வச்சுருக்கீங்க. கோலத்துக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல, அதனால தான் இந்த மார்க். கோலன்றது கம்ப்ளீட்டாக இருக்குது. ஓகேவா? சரி, உங்கள் மார்க் 30. அடுத்த இன்டர்வியூவில் பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாங்க பூஜா, உட்காருங்க. பூஜா, நீங்கள் இன்டர்வியூவில் கொஸ்டின் சொன்னது எல்லாமே ஓகே தான். ஸோ அதுக்கு நாங்கள் ஃபுல் மார்க் கொடுத்துருக்கோம். அதே போல் பூஜா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 45 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 70. அந்த கோலத்தில் என்ன தப்பு அப்படின்னா எல்லாமே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு தான் ஹையஸ்ட் மார்க்காக போட்டிருக்கோம். இருந்தாலும் வந்து ஒரு அந்த டிசைனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் ஒரு யூனிஃபார்மாக இல்லை. டிஃப்ரென்ஸ் வந்து யூனிஃபார்மாக இல்லை, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதனால நீங்கள் 70க்கு 45. ஓகேவா? தேங்க்யூ சார். அடுத்து ஜெயந்தி வாங்க. உட்காருங்க. ஜெயந்தி, இன்டர்வியூலேயே நீங்கள் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் தப்பாக பதில் சொல்லியிருக்கீங்க. அது என்னன்னா, அந்த பழைய பார்லிமெண்ட்டோட பேர் தெரியுதுன்னு புது பார்லிமெண்ட் சொன்னீங்களா? அதனால இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்க்கு சில மார்க்கை கம்மி பண்ணியிருக்கோம். ப்ராக்டிக்கல் எவ்வளோ? ஜெயந்தி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 35 மார்க் எடுத்துருக்கீங்க 70க்கு. உங்கள் கோலத்தில் என்ன அப்படின்னா, உங்களுடைய கலர் நீங்கள் சூஸ் பண்ணும்போதே இங்கே நிறைய கலர் இருந்துச்சு. அதில் ஒரு டிமான கலர் சூஸ் பண்ணிட்டீங்க. மற்றபடி கோலம்லாம் நல்லா தான் போட்டிருக்கீங்க. ஓகேவா? அடுத்த இன்டர்வியூ. தேங்க்யூ சார். அடுத்து ஆச்சு வாங்க. உட்காருங்க ஆச்சு. ஆச்சு, இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக பதில் சொன்னீங்க. ப்ராக்டிக்கலில் உங்கள் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 50 அவுட் ஆஃப் 70. கோலம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. கலரிங்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதில் ஏன் வந்து ஒரு 20 மார்க்ஸ் நான் குறைக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னா, அந்த அகல் விளக்கோட ஸ்ட்ரைப் வரைஞ்சிருக்கீங்களே, அது எப்பயுமே ஈவனாக இருக்கணும். அதோடைய ஒளிக்கதிர்கள் மாதிரி போடுறது ஈவனாக இருக்கணும். அதில் 1-2 வந்து கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் இது அதிகமாக இருக்குது. அது ஈவனாக இல்லை, அவ்வளோதான். ஓகே சார். வாங்க. அடுத்து அனிதா வாங்க. உட்காருங்க அனிதா. அனிதா, உங்களுடைய இன்டர்வியூ ப்ளஸ் ப்ராக்டிக்கலோட மார்க் வந்து 50 அவுட் ஆஃப் 70. அனிதா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். இன்டர்நெட்னு கேட்டிருந்தோம். இன்டர்நெட் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இன்டர்நெட் நீங்கள் கரெக்டாக சொல்ல வந்தீங்க. அது அப்படி கிடையாது. வேர்ல்டு வைடு இருந்ததுன்னா அது இன்டர்நெட்டு, வித் இந்த கேம்பஸ்னா அது இன்டர்நெட். கரெக்டாக சொல்ல வந்தீங்க. கொஞ்சம் அந்த தடுமாற்றம் குறைச்சிக்கணும். ஓகே அனிதா. ஓகே, அப்புறம் டைப்பிங்காக கரெக்டாக பண்ணிடுங்க. டைமிங்குள்ளே முடிச்சு. அடுத்து வாங்க ராஜேஷ். கொடுங்க. உட்காருங்க ராஜேஷ். ஓகே, நீங்கள் இன்டர்வியூலாம் நல்லா தான் பதில் சொன்னீங்க ராஜேஷ். பட் ஆனால் உங்களுக்கு கொடுத்த ப்ராக்டிக்கல் 2. ஸோ அதில் அந்த வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வர டைமிங் பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் கேனை மேலே கொண்டு வரதுக்கு மினிமம் ஒரு 30 செகண்ட்ஸ் தான் ஆகணும். நீங்கள் 45 செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த ஓலை பின்னுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ அதனால் உங்களுடைய மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 70க்கு 40. ஓகே, வாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. சரவணன் வாங்க. உட்காருங்க. சரவணன், உங்களுக்கு வாட்டர் கேன் தூக்கிட்டு வரதுக்கு கொடுத்த டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க. அதெல்லாம் ஒரு ஃபுல் மார்க் தான் கொடுத்துருக்கோம். இதுவுமே கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. அதனால வந்து சில ஸ்டெப்ஸ் மட்டும் சரியாக வரல. ஸோ அதனால் இப்போ உங்களோட மார்க் பார்த்தீங்கன்னா 50 அவுட் ஆஃப் 70. தேங்க்ஸ் சார். அடுத்து அசோக் வாங்க. உட்காருங்க அசோக். அசோக், இது பின்னுனது உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஓகே, இதுக்கு நாங்கள் ஃபுல் மார்க் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் கேன் தூக்கிட்டு வந்ததுமே உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து 30 செகண்ட்ஸில் கொண்டு வர, நீங்கள் 35 செகண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. அது ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லை. அதனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காகவும் அந்த வாட்டர் கேன் எடுத்து வந்ததுக்காகவும் 58 அவுட் ஆஃப் 70.
அடுத்து லக்ஷ்மணன் வாங்க. உட்காருங்க. சார் அவரோட மார்க் சொல்லுங்க சார். லக்ஷ்மண் நீங்கள் வந்து 36 out of 70. ஓகே, நீங்கள் வந்து இந்த வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வரீங்க இல்லையா, ஸோ அதில் 50 செகண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. அது ரொம்ப டிலே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைப்ஸை பின்னதில் எல்லாமே 2 பின்னலாக இருக்குது, ஒரே பின்னலில் முடிச்சிருக்கணும். ஸோ அதனால் உங்களோட மார்க் பார்த்தீங்கன்னா 36 out of 70. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம். ஸோ இப்போ நடந்த ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ எல்லாமே ஒரு மார்க் இன்டர்வியூ, மார்க் ப்ராக்டிக்கல். ஸோ இதே மாதிரி தான் அங்கே இருக்குன்னு தான் நம்ம சொல்ல வரோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் கோர்ட்டில் போயிட்டு இது மாதிரியான ப்ராக்டிக்கல் வேறு என்னென்னலாமா கொடுப்பாங்க, அதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம எங்கெங்கே தவறுகள் பண்ணணும், எங்கெங்கே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கேயுமே தவறுகளுக்கு வழி விட்டுறக்கூடாது. தவறுகள் நடந்தது அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நம்ம வாய்ப்பை விட்டு கொடுத்துட்டு நம்ம வெளியே வர வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ அதனால் இந்த ப்ராக்டிக்கல் இன்டர்வியூவில் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட முழு கவனத்தை செலுத்தி இதுக்கு நீங்கள் தயாராகிட்டு போனீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் இந்த ஒரு எம்ஹெச்சி எக்ஸாமில் கண்டிப்பாக ஜாப் வாங்க முடியும். உங்கள் எல்லாரையும் ஜாபோடு சந்திக்கிறது தான் எங்களுடைய அகாடமியோடைய ஒரு எண்ணமும் கூட. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.